இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம் பரத் அவங்க நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய காளிதாஸ் 2 இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா 2019 வந்த காளிதாஸ் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து நம்ம போய் பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் கதை இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து கதைகளம்ங்கிறது என்னை பொறுத்தவரையும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் என்ன அப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 3.5 வயசு குழந்தைய வந்து காணா போயிடுது. அந்த குழந்தைய காணா போகிறது போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதில் விசாரிக்கிறதுக்காக நம்ம பரத் வந்து இன்ஸ்பெக்டராக வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா, அந்த குழந்தைய கடத்தினவங்க யார் அப்படிங்கிற ஒரு கதையை கான்செப்டாக எடுத்து திரைக்கதை அமைச்சு இந்த படம் வெளிவந்திருக்குங்கிறது கதையை பொறுத்தவரையிலும் வயசான கதையாக தான் இருக்குது. ஆனால் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பல வருடங்களுக்கு அப்புறமும் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஆனால் கதையை பொறுத்தவரையிலும் வயசானதாக இருக்குது. இதுதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூவி உனக்காக சங்கீதா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் அவங்களுடைய நடிப்பு, அதே மாதிரி நம்ம ஹீரோ பரத் அவங்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் இசை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் பிசுறடினே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு த்ரில்லரான ஒரு படத்துக்கு எந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டைம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த காளிதாஸ் படத்துக்கு இது ஒர்த்தபுளா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கதை ஸ்ட்ராங்காக இல்லை. அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருந்தாலும் திரைக்கதையும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்டும் இல்லை. அதே மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ஒரு 2 ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்குள்ளே நமக்கு போர் அடிச்சிருது. இந்த ட்விஸ்ட்டு வர்றதும் தெரிய மாட்டேங்குது, அது ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதனால் அந்த 2 ட்விஸ்ட்டை நம்ம பார்க்குறதுக்குள்ளே நிறைய பேர் கண்டிப்பாக சலித்து இந்த படத்தை விட்டு வெளியே வந்தாலும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதைகளும் நிறைய பேருக்கு தோண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆவரேஜுக்கு பிலோ படம் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பார்க்க விருப்பம் தான் இந்த தேட்டரில் போய் பாருங்கள். படம் உங்களுக்கும் ஒரு கமர்ஷியலாக ஒரு த்ரில்லராக பிடிச்சிருந்தா நீங்கள் ரசிக்கலாம். மற்றபடி இந்த படத்தை பொறுத்தவரையிலும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.